ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நாடு வல்லரசு அப்படிங்கிற தகுதியை பெறணும் அப்படின்னா அந்த நாடு பொருளாதார ரீதியா மட்டும் வலிமையா இருந்தா போதாது. அந்த நாட்டோட முப்படைகளும் உலகின் தலை சிறந்ததா இருக்கணும். அதுவும் குறிப்பா அந்த நாட்டோட கடற்படை உலகின் தலை சிறந்ததா இருக்கணும். அதனால சமீப காலமா இந்தியா தன்னோட கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு பல முக்கியமான நகர்வுகளை பண்ணி வர்றாங்க. அந்த வகையில கர்நாடக மாநிலத்தில் உள்ள கார்வார் நேவல் பேஸ ஆசியாவின் மிகப்பெரிய நேவல் பேஸா இந்தியா உருவாக்க உள்ளது. இந்தியா எதற்காக இந்த நேவல் பேஸ விரிவுபடுத்துறாங்க, இந்த நேவல் பேஸோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அடுத்து இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கான ஏர்கிராப்ட்ஸை தேர்வு செய்யும் பணியில இந்தியா தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. அதுல சமீபத்துல வந்திருக்க ரிப்போர்ட்டின் படி ரஃபேல் போர் விமானத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோல அது என்ன பின்னடைவு, ரஃபேல் மற்றும் சூப்பர் ஹார்னட் விமானங்களுக்கு இடையிலான போட்டியில எந்த விமானம் வெல்லும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. தற்போது உள்ள நிலவரத்தின்படி இந்திய கடற்படை உலகின் 7வது சக்தி வாய்ந்த கடற்படையா இருக்காங்க. அடுத்த 10 வருடங்கள்ல இந்தியா தன்னோட கடற்படைய உலகின் சக்தி வாய்ந்த கடற்படையின் பட்டியல்ல 3வது இடத்துக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. சமீப காலமா இந்தியா தன்னோட கடற்படைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா 3 புறங்களிலும் கடலால் சூழப்பட்ட நாடு. இந்தியாவிற்கு 7500 கிலோமீட்டர் கடல் எல்லை இருக்கு. இந்தியாவின் கட்டுப்பாட்டுல 1100 தீவுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 25 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இந்தியாவின் கட்டுப்பாட்டுல இருக்கு. உலகத்துல இந்தியா அமைந்திருக்கக்கூடிய இடம் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடம். உலகின் 60% கடல் வணிகம் இந்திய பெருங்கடல் பகுதியில தான் நடைபெறுது. இந்த சூழ்நிலையில சீனா இந்திய பெருங்கடல் பகுதியை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் செய்து வர்றாங்க. இந்த முயற்சிகளை முறியடிப்பதற்கும் இந்திய பெருங்கடல் மற்றும் சவுத் சைனா சீல இந்தியாவின் ஆதிக்கத்தை கொண்டு செல்வதற்கும் இந்தியாவிற்கு ஒரு வலிமையான கடற்படை தேவை. அதற்காக தான் இந்தியா தன்னோட கடற்படையை வலிமைப்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில ப்ராஜெக்ட் சீபர்ட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கார்வார் நேவல் பேஸ ஆசியாவின் மிகப்பெரிய நேவல் பேஸா இந்தியா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த நேவல் பேஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட இந்தியா 2025வது வருடத்துக்குள் முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. கார்வார் நேவல் பேஸ் 11,000 ஏக்கர் பரப்பளவு கொண்டதா உருவாக்கப்பட உள்ளது. இந்த நேவல் பேஸ் 30க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை ஒரே நேரத்தில் நிறுத்தி வைக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வருது. ஆகஸ்ட் மாசம் இந்திய கடற்படையில் இணைய உள்ள INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட ஹோம் பேஸா இருக்க போகுது. அதே போன்று தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் இருந்து வரும் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பலோட ஹோம் பேஸும் இதே கார்வார் நேவல் பேஸ் தான். கார்வார் நேவல் பேஸ விரிவுபடுத்துறதுனால இந்த நேவல் பேஸ்ல இருக்கக்கூடிய ஏர் ஸ்டேஷனையும் விரிவுபடுத்துறாங்க. இந்த ஏர் ஸ்டேஷன்ல உள்ள ரன்வேயின் நீளத்தை அதிகப்படுத்துறாங்க. இதன் மூலமா இந்த ஏர் பேஸ்ல சிவிலியன் விமானங்களையும் இயக்க முடியும். இதனால இந்த பகுதி பொருளாதார ரீதியில முன்னேற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படைக்கு சொந்தமான கடற்படை விமானங்கள் மற்றும் விமானப்படைக்கு சொந்தமான ஃபைட்டர் ஜெட் விமானங்களும் இந்த ஏர் ஸ்டேஷன்ல இருந்து இயக்க முடியும். 30க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள், 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், கடற்படை விமானங்கள் மற்றும் விமானப்படை ஃபைட்டர் ஜெட்டுகளை இயக்குவதற்கான ஏர் ஸ்டேஷன் போன்ற வசதிகளோடு இந்த கடற்படை தளம் பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டு வருது. எதற்காக இந்தியா இந்த கடற்படை தளத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அதற்கான காரணம், சைனா பாகிஸ்தானோட குவாடர் துறைமுகத்தை டெவலப் செய்து வர்றாங்க. அதே போன்று கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியில் இருக்கக்கூடிய டிஜ்பூட்டி அப்படிங்கிற இடத்துல சைனா தன்னோட முதல் வெளிநாட்டு ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க.
வந்திருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல பாகிஸ்தானுடைய குவாடர் துறைமுகத்தையும் டிஜ்பூட்டி துறைமுகத்தையும் பயன்படுத்தி பாகிஸ்தான் மற்றும் சீன போர்க்கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்து தாக்குதல் நடத்த முடியும். இந்த தாக்குதலை முறியடிப்பதற்காக இந்தியாவிற்கு அரேபியன் சி பகுதியில ஒரு வலிமையான நேவல் பேஸ் தேவை. அதற்காக தான் கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்த கார்வார் நேவல் பேஸ இந்தியா அதிரடியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த நேவல் பேஸ வலிமைப்படுத்துவதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படை மற்றும் சீன கடற்படைய ஒரே நேரத்தில் இந்தியாவால் எதிர்கொள்ள முடியும். நம்மளோட அடுத்த டாபிக், இந்திய கடற்படை INS விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பல ஆகஸ்ட் மாசம் படையில் இணைக்க உள்ளது. இந்த விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கான விமானத்தை தேர்வு செய்யும் பணியில இந்தியா தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. அதற்காக உலகின் பல நாட்டு விமான தயாரிப்பு நிறுவனங்கள் போட்டியிட்டாங்க. தற்போது உள்ள நிலவரத்தின்படி பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனமும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் இந்திய கடற்படைக்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கு கடுமையா போட்டியிட்டு வர்றாங்க. போன மாதம் கோவா மாநிலத்தில் உள்ள INS ஹம்சா கடற்படை தளத்தில் உள்ள ஷோர் பேஸ் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிக்கு டசால்ட் நிறுவனத்தின் Rafale-M விமானங்கள் வரவழைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போயிங் நிறுவனத்தின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானங்கள் இந்த மாதம் INS ஹம்சா கடற்படை தளத்திற்கு வந்திருக்கு. இந்த விமானத்தோட செயல்திறனையும் ஷோர் பேஸ் டெஸ்டிங் ஃபெசிலிட்டில வச்சு சோதிக்க உள்ளாங்க. INS ஹம்சா கடற்படை தளத்துல Rafale-M போர் விமானம் சோதிக்கப்பட்ட பிறகு Rafale-M போர் விமானத்துல பல பிரச்சனைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. Rafale-M போர் விமானத்துல ஃபோல்டபிள் விங்ஸ் கிடையாது. இதனால குறைவான எண்ணிக்கையிலான Rafale-M போர் விமானத்தை தான் விமானந்தாங்கி போர்க்கப்பலோட டெக்ல நிறுத்த முடியும். அதுக்கு அடுத்து கடற்படையில் பயன்படுத்தப்படும் Rafale-M போர் விமானத்துல ட்வின் சீட்டர் ட்ரெய்னர் விமானங்கள் கிடையாது. விமானப்படையில் பயன்படுத்தப்படும் விமானங்களுக்கு மட்டுமே ட்வின் சீட்டர் விமானங்கள் இருக்கு. இதனால Rafale-M போர் விமானங்களை கொண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்ல இருந்து பைலட்டுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. இதுவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. அதே வேளையில அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட F-18 விமானத்துல ஃபோல்டபிள் விங்ஸ் இருக்கு. இதன் மூலமா அதிகமான விமானத்தை இந்த விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல எடுத்து செல்ல முடியும். அதுக்கு அடுத்து INS விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல டெக்ல இருக்கக்கூடிய விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கு லோயர் டெக்குக்கு எடுத்து செல்லணும். அப்படி எடுத்து செல்வதற்கு இந்த விமானந்தாங்கி போர்க்கப்பல்ல 2 லிப்ட்கள் இருக்கு. இந்த லிப்ட்ல Rafale-M போர் விமானத்தை ஏத்தணும் அப்படின்னா விமானத்தோட நோஸ் கோன், விங் டிப் மற்றும் விமானத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் போன்ற பலவிதமான பாகங்களை கலட்ட வேண்டியது இருக்கு. இதன் காரணமா ஒரு யுத்த நேரத்துல விமானங்களை மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்து செல்வதில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா போயிங் நிறுவனத்தின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்துல இந்த பிரச்சனை கிடையாது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய லிப்ட்ல இந்த விமானத்தை ஈஸியா எந்த பாகங்களையும் கலட்டாமல் எடுத்து செல்ல முடியும். அடுத்து Rafale-M போர் விமானம் இதுவரைக்கும் குறைவான எண்ணிக்கையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 46 விமானங்கள் தான் இதுவரைக்கும் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படை வாங்கிய Rafale F-3R விமானங்களை விட இந்த விமானங்கள் விலை அதிகமானது. Rafale-M விமானத்தின் விலை போயிங் நிறுவனத்தின் F-18 விமானத்தை விட அதிகமா இருக்கு. அடுத்து இந்தியாவின் HAL நிறுவனம் டெட்பஃப் அப்படிங்கிற ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்த விமானத்துல ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F-414 இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே இன்ஜினை தான் போயிங் நிறுவனத்தின் F-18 விமானங்களும் பயன்படுத்துது. F-18 மற்றும் டெட்பஃப் விமானத்தோட இன்ஜின் ஒரே இன்ஜினா இருப்பது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இன்ஜினை மெயின்டைன் செய்வதற்கு வெவ்வேறு விதமான பாகங்களை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி 2 விமானத்தோட இன்ஜினையும் மெயின்டைன் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம போயிங் நிறுவனத்தின் F-18 விமானங்கள் இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த விமானத்தோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பது மிக எளிது. இந்த ஸ்பேர் பார்ட்ஸோட விலை மிகவும் குறைவு. அமெரிக்க கடற்படை 11 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல
பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா பலவிதமான விமானங்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. அதனால டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை டிசைன் செய்வதுல அமெரிக்கா தலை சிறந்து விளங்குது. போயிங் நிறுவனத்தின் F-18 விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா Rafale-M போர் விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்த Rafale போர் விமானத்தை மாடிஃபை செய்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இந்த விமானங்கள் இயக்கப்படும் பொழுது விமானத்தோட செயல்பாட்டுல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால இந்திய கடற்படை F-18 விமானங்களை தேர்வு செய்வதற்கே அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.